ஹalleluya 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 யாவே ஹாலே ஹalleluya பெஸ் யாவே ஹாலே ஹalleluya கரங்களை உயர்த்தி உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் ஜீசஸ் இன்று மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா கைகளை உயர்த்துவோம் இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் உங்க நாமம் இயேசுவே இன்று மேன்மை பாடுவோம் அல்லேலூயா சிங்கத்தின் கவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது சிங்கத்தின் கவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா கைகளை உயர்த்தி சொல்லுவோம் இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரமில்லை உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் உணர்ந்து சொல்லுவோம் உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் இயேசுவே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க அவருடைய பிரசன்னத்தினால நிரப்பப்பட கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயர
உயர்த்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. நல்லா தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி எத்தனை பேர் இயேசு என்கிற நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறீங்க? இயேசுவே உங்க நாமம் இந்த இடத்துல உயரட்டும். இயேசு என்கிற நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்படட்டும். இயேசு என்கிற நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். அந்த நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் தலைக்கு மேல ரெண்டு கைகளை தட்டி இயேசு என்கிற நாமத்தை உயர்த்துகிறோம். Hallelujah. Thank you Jesus. அப்படி அமர்ந்து கொள்வோம். ஒரு சில பாடல்களை பாடி நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த காலை வேளையில? சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை ஆராதிப்போம். இயேசுவின் நாமமே மேலான நாமமே என்கிற பாடலை பாடி இயேசு என்கிற நாமத்தை உயர்த்தி நம்ம பாடுவோம். Jesus, hallelujah. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Jesus, hallelujah. இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே. சந்தோஷமா பாடுங்க. இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே. சத்தமாய் இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே. பாடுங்க எல்லாரும். இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே. இன்னொரு முறை சொல்லுங்க. இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே. சத்தமா இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே. இப்ப சொல்லுங்க. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே மேலான நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே மேலான நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. எல்லாரும் பாடுங்க. இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின்
நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இப்ப சொல்லுங்க, அடைக்கலம், அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. சத்தமா இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின். விசுவாசத்தோட பாடுங்க, வாதை வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின். இப்ப சொல்லுங்க, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாபரமாகிடும் இயேசுவின் நாமமே. பாடுங்க, தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாபரமாகிடும் இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் ரட்சக நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் ரட்சக நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே. இப்ப சத்தமா பாடுங்க, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. சத்தமா இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இப்ப சொல்லுங்க, தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாபரமாகிடும் இயேசுவின் நாமமே. சொல்லுங்க, தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாபரமாகிடும் இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் ரட்சக நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் ரட்சக நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. இப்ப நீங்க மாத்திரம் பாடுங்க, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின்
மகிமையின் நாமமே. சத்தமா இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. கடைசியா ஒரு முறை இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. நல்ல தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி எத்தனை பேர் இயேசு என்கிற நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறீங்க? அந்த நாமத்தினால தடைகள் மாறும். இயேசு என்கிற நாமம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது கோணல்களை செவ்வையாய் மாற்றுகிறார், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறார், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நம்முடைய வாழ்க்கையில தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெண்டு கரங்களை தட்டி இயேசுவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ். எத்தனை பேர் பாடுனீங்க? தடைகளை சத்தமா, தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே. வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய், கோரேசுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் கோணலை நேராக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் தருவேன். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடையான காரியங்கள் இருக்கிறதோ பாருங்க, இரும்பு தாழ்பால்கள் என்பது மிகவும் உடைக்க முடியாத ஒரு காரியம். மனுஷனால அவ்வளவு ஈஸியா உடைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, தடையாக இருக்கிற அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதமா இருப்பதற்காக கர்த்தர் அப்படிப்பட்ட தாழ்பால்களையும் பூட்டுகளையும் கர்த்தர் உடைக்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கால வேளையில நான் கர்த்தரை துதிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் பாடி துதிக்க தொடங்கின பொழுது சிறைச்சாலை கதவின் அஸ்திபாரங்கள் நடுங்கின. அப்படிப்பட்ட ஒரு நடுக்கத்தை, தடையான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த கால வேளையில மாற்ற போதுமானவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாம. விசுவாசத்தோட பாடுங்க. தாபரமாகிடும் இயேசுவின் நாமமே, தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே. தாபரமாகிடும் இயேசுவின் நாமமே, அகில உலகை ரட்சித்திடும் ரட்சக நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, அகில உலகை ரட்சித்திடும் ரட்சக நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. இப்ப சத்தமா பாடுங்க, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசு என்கிற நாமத்தை உயர்த்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் கடந்து வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரூத்தினுடைய புஸ்தகத்தை படிக்கும் பொழுது அதனுடைய 3வது அதிகாரத்தின் 11வது வசனம் சொல்லுகிறது, போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறதான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நிறைய பேருக்கு ஆமேனே காணும். நிறைய பேருக்கு இந்த வார்த்தை வேணாமா? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை வேணும்? கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நான் வேண்டுகிறதான காரியத்தை
நான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை இந்த காலை வேளையில கர்த்தர் நிறைவேற்றணும்னு எத்தனை பேர் எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? 2 கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்கிறார். எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். பாருங்க, இந்த 11வது வசனத்துல இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தை ரூத்தை பார்த்து வருகிறது. ஆனா அப்படியே கொஞ்சம் மேல போய் 5வது வசனத்துல ரூத்தின் இடத்துல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருந்துச்சு. என்ன தெரியுமா? அவங்க நகோமியை பார்த்து சொல்றாங்க, தன்னுடைய மாமியாரை பார்த்து சொல்றாங்க, நீங்க சொன்னபடி எல்லாம் செய்வேன். நிறைய பேருக்கு புரியல போல இருக்கு. சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வேண்டியபடி எல்லாம் செய்யணும்னா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்யணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன். அப்ப அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினா போதும். அவர் சொன்ன காரியத்தை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நாம் வேண்டுகிறதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருவாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உன் வாயை விரிவாய் தர அப்பொழுது நன்மையால் நிரப்புவேன். நம்ம எதிர்பார்க்கிற நன்மையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கணும்னா அவர் சொல்லுகிறதான வாய்களை விரிவாய் திறந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்கிறதான நன்மையான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்றீங்க, ஏசப்பா நீங்க சொல்ற மாதிரி நான் செய்வேன்னு சொல்ற தேவ பிள்ளைகள் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே நீங்க சொல்லுகிற மாதிரி நான் செய்வேன்ப்பா, அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை நான் செலுத்துவேன் தகப்பனேன்னு சொல்ற தேவ பிள்ளைகள். ஒருவேளை நீங்க ஆண்டவர் விரும்புகிற ஆராதனையை செலுத்த விரும்பினீங்க அப்படின்னா யாருமே உங்களுக்கு சொல்ல வேண்டாம். நீங்க சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பீங்க, கரங்களை தட்டி ஆராதிப்பீங்க, கரங்களை உயர்த்தி ஆராதிப்பீங்க. எத்தனை பேர் விடுதலையோட ஆண்டவர் அந்த கால வேளையில ஆராதித்து வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசுவே நீங்க சொன்னபடியெல்லாம் நான் செய்து நான் வேண்டுகிறதான காரியத்தை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன்னு சொல்றீங்க? 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நீர் சொல்லுகிறபடியெல்லாம் நான் செய்வேன் தகப்பனே. நீர் விரும்புகிறதான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுவேன். இயேசுவே என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக உம்மை துதிப்பேன், என்னுடைய வார்த்தையின் மூலமாக நான் உங்களை துதிப்பேன்னு சொல்ற தேவ பிள்ளைகள் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. சொல்லுங்க, நீர் சொன்னால் போதும், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. சத்தமாய் நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடைசியா ஒரு முறை, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. இப்ப சொல்லுங்க, நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில நான் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் நீங்க சொல்லுகிற முடிவுகளா தான் இருக்கும். ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. அன்று காணா ஒரு கல்யாண வீட்டில இயேசுனுடைய தாய் வேலைக்காரர்களை பார்த்து சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ
அதன்படி செய்யுங்க. அதன்படி செய்கிற பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, இயேசுவே இந்த காலை வேளை நீர் விரும்புகிறதான ஒரு ஆராதனைப்பா, நீர் விரும்புகிறதான, நீர் சொல்லுகிறதான கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்மை நான் ஆராதிப்பேன்னு சொல்ற தேவ பிள்ளைகள் 2 கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து சொல்லுங்க. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சொல்லுங்க சத்தமாய். நீ சொன்னா, உங்க சத்தம் அதிகமா கேட்கணும். நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு என்ன சத்தமாய். நீ சொன்னா போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கரங்களை அசைத்து ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும், நீ சொன்னால் போதும் செய்வேன், நீங்க காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு கடைசியா ஒரு முறை ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னா செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் ஓ செய்வேன், ஜீசஸ், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு நீங்க மாத்திரம் பாடுங்க. நீர் சொன்னால் உம் செய்வேன், நீர் காட்டும் வழியில் ஓ ஜீசஸ், நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. எத்தனை பேர் இந்த காலவேளையில அர்ப்பணித்து சொல்றீங்க, இயேசுவே? எல்லாரும் கண்களை மூடுங்க, 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஒரு அர்ப்பணிப்பின் ஆராதனை செலுத்துங்க பார்க்கலாம். இயேசுவே, நீங்க சொல்ற மாதிரிலாம் செய்வேன்ப்பா. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாருங்க. இயேசு ஜெபம் பண்ணும் பொழுது கூட அதுதான் சொல்லி கொடுத்தார். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல நடக்கிறது போல இந்த பூமியிலும் நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நீங்க என்ன சொல்றீங்க, இயேசுவே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக, உம்முடைய வேதத்தின் மூலமாக, உம்முடைய ஊழியர்கள் மூலமாக நீங்க எந்த வார்த்தையை சொல்றீங்களோ அதன்படி நான் வாழுவேன்ப்பா, அதன்படி நான் ஜீவிப்பேன்ப்பா, நீங்க சொல்லுகிற பாதையில நான் நடப்பேன் தகப்பனே அப்படின்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. இயேசுவே, நீ சொன்னால் போதும்ப்பா, நீங்க சொல்லுகிறபடி நான் செய்வேன் தகப்பனே. அந்த காணா ஒரு கல்யாண வீட்டில உம்முடைய வார்த்தையின்படி செய்த பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தீரே, அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை செய்தீரே. அதுபோல என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வதற்கு நீர் வல்லவராயிருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல அர்ப்பணிங்க பார்க்கலாம். இயேசுவினிடத்துல வார்த்தைகளை சொல்லுங்க, வார்த்தைகளை அறிக்கை பண்ணி சொல்லுங்க. இயேசுவே, நீங்க சொல்லுகிற மாதிரி நான் செய்வேன்ப்பா, நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு நான் கீழ்ப்படிவேன் தகப்பனே.
நீங்க சொல்லுகிற வார்த்தையின்படி நான் செய்வேன்ப்பா. நீங்க சொல்லுகிற பாதையில நான் நடப்பேன்ப்பா. உங்க வார்த்தையின்படி நடக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில இடரல் இல்லை, எனக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்களுடைய வாழ்க்கையில தருகிறபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் தலைக்கு மேல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தினால என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம், உம்முடைய நாமத்தினால என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம். நீ சொல்லுகிறது என்னுடைய வாழ்க்கையில நான் செய்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் சொல்லுகிறபடி நான் செய்வேன், நீர் காட்டுகிறபடி நடப்பேன், உம்முடைய சத்திய வழியில் என்ன நடப்பேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் தொடர்ந்து நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனை என்பது வெறும் பாடல் மாத்திரமல்ல, அர்ப்பணிப்பது, கீழ்ப்படிவது. ஆமென். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் வாழ்க்கையில் நான் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நீங்கள் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய சொல்லுக்கு நான் கீழ்ப்படிவேன், ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனத்தின்படி என்னை ஆண்டவரே நடப்பேன், ஆண்டவரே என்னை காத்து கொள்ளுவேன், ஆண்டவரே. எல்லாரும் அர்ப்பணிப்போட 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தம் என்னை தகுதிப்படுத்தட்டும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்தின நம்முடைய இரத்தம் என்னை தகுதிப்படுத்தட்டும், என் பாவங்களை என்னை சுத்திகரிக்கட்டும். எல்லாரும் வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், நம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தலத்துல வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே, நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் எல்லாரும் சத்தமாய் பாடுவோம். உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமென். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம். சபையா இணைந்து துதிக்கிறோம், கூடி துதிக்கிறோம், சேர்ந்து துதிக்கிறோம்.
எல்லாரும் சொல்லுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் பரிசுத்த நாமத்தை உயர்த்துற ஆண்டவரே, சேர்ந்து துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசுவே துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். எல்லா நாவுகள் அரைக்கப்படட்டும், எல்லா நாவுகளும் கர்த்தரை துதிக்கட்டும். சேர்ந்து ஒரு மனதோடு சொல்லுவோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஹல்லேலூயா கூடி துதிக்கிறோம். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சகோதரர்கள் எல்லாரும் இயேசுவை உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ வியாபியை உம்மை துதிக்கிறோம். ஆராதனைக்கு தகுதியானவரே, ஆராதனைக்கு உரியவரே, பரிசுத்தரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ரேபா ஹாஷே காதா லாரா தேனா நேமோ லஹதா நமஷகடதா. ஆவியில நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி களி கூறுதலோடு தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க, தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க, இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. ஆமென். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்தில் வந்து ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் ஆராதிக்கும் போதே உங்களுடைய கட்டுகள் உடைகிறது. நீங்கள் ஆராதிக்கும் போதே உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக செயல்படுகிற சத்துருக்களின் செயல்கள் செயலிழந்து போகிறது. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை உயர்த்த பிசாசு வெட்கப்படுகிறான், பிசாசு துரத்தப்படுகிறான், பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது. நல்ல கரங்களை தட்டி பிசாசை ஜெயித்த நாமம், பாதாளத்தை வென்ற நாமம், ஆமென், நம்மை பரலோகத்தில் சேர்க்கிற நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆராதிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனை உயர்த்துவோம். ரேபா ஹஷேகாதானா மலராதா ரேகோதனா மஹஷகடதுரோ ரிகாதனா மலகதனமா. விடுவிக்கிற தெய்வம் நம்மை ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தரை இன்னும் அதிகமாய் துதிப்போம். சர்வ வல்லமை உள்ளவரை துதிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களால நம்மை கழுவி சுத்திகரிக்கிறவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர், அவருடைய இரத்தத்தினால் நம்மை கிரயமாய் மீட்டு கொண்டாரு, நம்மை சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொண்டாரு. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கிற நான் இன்னும் சத்தத்தை உயர்த்தி கம்பீர சத்தமாய், பைபிள் சொல்லுது நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். ஆமென். இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவங்களை மன்னித்தார், என்னை பரிசுத்தப்படுத்தினார், நான் அவருடைய பிள்ளையா என்னை மாற்றினார், நான் அவரை ஆராதிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். பரிசுத்தரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய். 2 கரங்களை உயர்த்தி நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லமை போல் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சத்தமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya. பின்னால இருக்கிறவங்க, வெளியில நிக்கிறவங்க எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரே மனதாய் ஒரே குரலாய் இணைந்து சொல்லுவோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு ரட்சிக்கப்படுகிறவர்கள் கூடுகிற இடம்தான் சபை. நீர் நல்ல, அவரை புகழ்ந்து பாடுவது ஆராதனை. கர்த்தர் அதிலே மகிமைப்படுகிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹalleluya. பரலோக தேவனுக்கு ஆராதனை. ஹalleluya. தேவலக ஷயதனமகதரா. ஹalleluya. ஹalleluya. இயேசுவே ஹalleluya. ஹalleluya. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவரே. உணர்ந்து கண்களை மூடி சொல்லுங்கள். என்னை, நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். ஜீசஸ், நீர் உண்மை. அதனால நாங்கள் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். நீர் நல்லவர், ஜீசஸ் சர்வ வல்ல, உம்மை போல் வேறு. உண்மையாக சொல்லுகிறோம் ஆண்டவரே, இருதயத்திலிருந்து. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஹalleluya. ஹalleluya. இயேசுவே ஹalleluya. பரிசுத்தரே, இரட்சகரே ஹalleluya. உன்னதரே, உயர்ந்தவரே ஹalleluya. ஹalleluya. உம் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. உணர்வோடு சொல்லுங்கள். உம் பரிசுத்த ஆவியா இயேசுவே, என்னையும் நிறைச்சீங்களா ராஜா? நன்றி சொல்லுகிறோம் கரம் உயர்த்தி. நீர் நல்லவர், சர்வ வல்ல, உம்மை போல் இயேசுவே. கையை உயர்த்தி சொல்லுங்க சகோதரர்கள். நீர் எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போமா? கர்த்தர் ஒருவரே மகிமைப்படுவாராக. உம்மை போல் வேறு. கை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஹalleluya. பரலோக தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya. 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 இயேசுவே இரட்சகரே ஹalleluya. எங்களை மறுரூபப்படுத்துகிறவரே என்னை மறுரூபமாக்கிடும் உம் மகிமையில் சேர்த்திடும். வாஞ்சையோடு சொல்லுங்கள். என்னை மறுரூபமாக்கிடும் உம் மகிமையில் சேர்த்திடும். கரம் உயர்த்தியே. நீர் நல்லவர் சொல்லுங்கள். சர்வ வல்லவர், உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை ராஜா. நீர் நல்லவர், நீர் நல்லவர்,
மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்களில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவது போல எங்கள் ஆராதனையில், எங்கள் சபையில், எங்கள் குடும்பங்களில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா இயேசுவே. மகிமை 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 தேவனே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்கள். இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேலும் வருகிறவருமாகிய இயேசு ராஜாவுக்கு மகிமை, இயேசு ராஜாவுக்கு மகிமை, சர்வ வல்லமை உள்ளவருக்கு மகிமை. அவரே ஆராதனைக்கு உரியவர், அவரே துதிக்கு பாத்திரர். அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை. சர்வ வியாபியே, சர்வ ஞானியே, சர்வ சிருஷ்டிகரே, சகலத்தை படைத்தவரே. We worship you Lord. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்திலே உம்மை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். உம்மை சேவிக்க வந்திருக்கிறோம். குடும்பமாய் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். சபையாய் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் துதி பலிகள், எங்கள் ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே சுகந்த வாசனையாய் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க மகிமைப்படுங்கப்பா. உங்க நாமத்தை உயர்த்துற ராஜா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லையே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல வேறு தெய்வம் இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி கடந்த வாரம் எல்லாம் கர்த்தர் நம்மை நினைத்தார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார், கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், கர்த்தர் என்னை நடத்தினார் என்கிற உணர்வுள்ளவர்கள் இரண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துங்கள். நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள். வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்த ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்க ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இயற்கையினால் உண்டாகிற அழிவுகள், விபத்துகள், நாச மோசங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் தொடர்ந்து பாதுகாக்க ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வெளியூர்களில், வெளிநாடுகளில் படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக எல்லார் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல பலனை கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாய் இரண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேர்வு நாட்கள் நெருங்குகிறது. கர்த்தர் கிருபையாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இரண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி இருக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நம்முடைய சபையை சார்ந்த சகோதரர் பிபின், சகோதரி ஷைனி அவர்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஆண் குழந்தை கொடுத்திருக்கிறார். எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி அவன் இரண்டு தாயையும் பிள்ளையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைக்கு சிறிய ஒரு பலவீனம் இருக்கிறது. கர்த்தர் பரிபூர்ணமாய் பலப்படுத்தும்படியாய், ஆமென், கர்த்தர் பூரணப்படுத்தும்படியாய், கர்த்தர் நல்ல சௌக்கியத்தை கொடுக்கும்படியாய் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, பிள்ளையோடு கர்த்தர் இருந்தார் என்று பைபிள் சொல்லுது. ஆண்டவர் அந்த வசனத்தின்படி பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அருமையான சகோதரியை கர்த்தர் இன்னும் அதிகமாய் பலப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த கிருபை கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கிருபை கொடுங்க. ஆண்டவரே, கர்த்தர் தொடர்ந்து நீர் அதிசயமாய் நடத்துகிறதற்காய்
நன்றி சொல்லுகிறோம். அப்படி 2 கரங்களை உயர்த்தி நம்முடைய சபையில இன்னும் கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற பெற்றோர் நீங்கள் இருக்கிறீர்கள், எல்லா 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே சீக்கிரத்தில் நம்முடைய நன்மையை காணத்தக்கதாய் கர்த்தர் அற்புதங்களை செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்முடைய தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்பட 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சபை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே, தொடர்ந்து நம்முடைய நாமம் எங்கள் நடுவில் மகிமைப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிடலாம். முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். ஆமென். நாம் ஜெப நேரம், நாம் ஜெபிக்கிற நேரம், கர்த்தரோடு பேசுகிற நேரம். ஜெப நேரம் ஒரு அற்புதத்தின் நேரம். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை தருகிறார். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். இந்த ஆராதனையில இந்த நேரத்தை விசேஷமா நாம கொடுக்கிறோம். காரணம், குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக, தனிப்பட்ட வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காக. அநேகருக்கு உங்கள் வீடுகளில் ஜெபிக்கிற சூழல் இருக்காது. ஆனால் தேவ சமூகத்தில் வந்து அதிகமாக ஜெபிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளணும். முழங்கால் படியிட முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். அதுவும் முடியாதவர்கள் உங்கள் வசதியின்படி அமர்ந்து கொள்ளலாம். ஆனால் யார் இந்த ஜெப நேரத்தை தயவு செய்து வீணடிக்க கூடாது. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், உங்களுடைய கண்ணீருக்கு பதில் தருகிறவர், உங்களுடைய வேதனைகளை அறிந்தவர், உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்தவர், உங்களுடைய பிரச்சனைகளை அறிந்தவர், உங்களுடைய குழப்பங்களை மாற்றுகிறவர், உங்களுக்கு விடுதலை தருகிறவர். நாம் ஆராதிக்கிற இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நாம் எதையாகிலும் அவரிடத்தில் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதுதான் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற தைரியமாக இருக்கிறது. இந்த ஜெப வேளையில கேளு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் என்ன? என்னுடைய படிப்பில் உம்முடைய சித்தம் என்ன? என்னுடைய வேலையில் உம்முடைய சித்தம் என்ன? என் பிள்ளையுடைய காரியத்தில் உம்முடைய சித்தம் என்ன? என் கணவனுடைய, என் மனைவியுடைய காரியத்தில் உம்முடைய சித்தம் என்ன? என் குடும்பத்தில் உம்முடைய சித்தம் என்ன? ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்களா, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கடன் பிரச்சனைகள் மாற ஜெபம் பண்ணுங்க. சரீர பலவீனங்கள் மாற ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குழப்பங்கள் மாற ஜெபம் பண்ணுங்க. மன போராட்டங்கள் மாற ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்திலே சமாதானம் உண்டாக ஜெபம் பண்ணுங்க. என் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர், உங்களை அறிந்தவர். பைபிள் சொல்லுது, தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். உங்களுடைய பெற்றோருக்கு உங்களுடைய வயதின் அடிப்படையில் அத்தனை வருடங்கள் தான் உங்களை தெரியும், உங்களை பற்றி தெரியும். உங்கள் நண்பர்களுக்கு சில வருடங்களாகத்தான் உங்களை தெரியும். ஆமீன். உங்களுக்கு நெருங்கின சொந்தங்களுக்கு சில வருடங்களாகத்தான், இல்லைன்னா பல வருடங்களாகத்தான் தெரியும். ஆனால் தெய்வத்திற்கு நீங்கள் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பாகவே உங்களை தெரியும். அவரை போல உங்களை தெரிஞ்சவங்க வேற யாரும் இல்லை, உங்களை புரிஞ்சவங்க வேற யாரும் இல்லை. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. இயேசு என்ற நாமத்தை உச்சரித்து ஜெபம் பண்ணணும். எல்லாரும் வாய் திறந்து, சகோதரனே கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்மேல் அன்பாகவே இருக்கிறார். உன்னை அவர் நேசித்ததுனால இந்த ஆராதனையில கொண்டு வந்திருக்கிறார். சகோதரி, உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். உங்களை கர்த்தர் இந்த ஆராதனையில கொண்டு வந்ததற்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, பெரிய முகாந்திரம் இருக்கிறது. யாரும் உங்களை விடுதலையாக்க முடியாது, ஆனால் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க முடியும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை விடுதலையாக்க முடியும். கர்த்தருடைய சமூகம் உங்களை விடுதலையாக்க முடியும். நெடுங்காலமாக காத்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். சரீர பலவீனத்தை மாற்றி என் இயேசுவால் முடியும். நீங்கள் ஜெபிக்க 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 விடுதலை, ஜெபிக்க 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 விடுதலை. சகோதரனே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சகோதரனே, உண்மையா நீங்கள் ஜெபிக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். சகோதரி, உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். அநேகருடைய இருதயம் குமுறுகிறது, அநேகருடைய இருதயம் புலம்புகிறது. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய காயங்களை ஆற்றுகிறார், உங்களை தேறுதல் அடைய செய்கிறார். பைபிள் சொல்லுகிறது, உங்களுடைய வாழ்க்கை ஏதேனை போல மாறும், இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் தேறுதல் அடைய செய்வார். பாழான அனுபவங்கள் மாறும். இயேசுவின் நாமத்தினால்
பாழாய் போன அனுபவங்கள் மாறும். இயேசுவின் நாமத்தினால் வறண்ட அனுபவங்கள் மாறும். விடாய்த்த அனுபவங்கள் மாறும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. புரியாத பயங்கள் இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு விலகுகிறது. புரியாத சோர்வுகள் இயேசுவின் நாமத்தினால் உங்களை விட்டு விலகுகிறது. ஜெபம் பண்ண ஒரு தைரியம் உண்டாகிறது. ஜெபிக்க ஜெபிக்க எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. இயேசு அதை தருகிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்புகிறபடியால் நல்ல கரம் தட்டி இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். பரிசுத்தரின் நாமத்தை உயர்த்துவோம். சர்வ வல்லவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர்கள் ஜெபம் பண்ணின இடம் அசைந்தது என்று அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். ஜெபத்திற்கு வலிமை இருக்கிறது. நீங்கள் மனிதனிடத்தில் பேசுகிற நேரம் அல்ல இது, பரலோக தெய்வத்திடம் பேசுகிற நேரம். ஆமென். இதே நேரத்தில் நீங்கள் ஜெபிக்க 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 நமக்கான மத்தியஸ்தர் இயேசு பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். உங்களுடைய ஜெபங்கள் பிதாவுடைய சமூகத்தில் சென்று கொண்டே இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை உச்சரித்து ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டுகிறது. தேவ சமூகத்தில் போய் சேருகிறது. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்தவைகளா இருக்கிறது, கவனிக்கிறவைகளா இருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிச்சாங்களோ அத்தனை காரியங்களும் விடுதலை கொடுங்கப்பா. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள் மாற ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் வடித்த கண்ணீருக்கு பதில் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுப்பா, எங்களுடைய ஜெபங்கள் வீண் போவது இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர் என்பதை ஆண்டவரே அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எங்கள் சபை நடுவிலே நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமம் மகிமைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஹalleluya. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. எல்லா நாவுகளும் சொல்லட்டும். இயேசுவின் நாமமே மேலான மேலான நாமமே, வல்லமையின் வல்லமையின் மகிமையின் மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்தை விட மேலான நாமம். எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்முடைய நாமத்தை உயர்த்துற ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை கூட வீணாக தரையிலே விழுவது இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலனை கொண்டு வரட்டும். அதன் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். நாமத்தை உயர்த்துகிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். ஹalleluya. சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி கேளுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தான் நமக்கு பெரிய பலன். ஆமென். ஆமாம், ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள் சந்தோஷமா இருப்பது, கிறிஸ்துவுக்குள் பலப்படுவது தான் நமக்கு பெரிய பலன். ஹalleluya. ஆமென். சிஏ வச்சிரு, அப்படியே வா. ஹalleluya. கர்த்தருடைய நாமம் நம் நடுவிலே மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு வேத பகுதி. கர்த்தருக்கு சித்தமானால் அப்போஸ்தலர் 3, அப்போஸ்தலர் 4 இருக்கிற முக்கியமான காரியங்களை இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நமக்கு நேரம் சம்மதித்தால் 2 அதிகாரங்களில் இருக்கிற முக்கியமான காரியங்களை தியானிக்கலாம். இல்லைன்னா
இன்றைக்கு ஒரு அதிகாரம், நாளைக்கு அடுத்த வாரம் ஒரு அதிகாரம் அப்படின்னு நம்ம தியானிக்கலாம். கர்த்தருடைய கிருபை நம்மை நடத்துவதாக. ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. இங்கே ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காரியத்தில், ஊழிய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்தார் என்று வேதம் பதிவு செய்கிறது. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். ஆமென். திமிர்வாதக்காரனை அவர் சுகப்படுத்தினார். கேட்க முடியாதவங்களுக்கு செவித்திறனை கொடுத்தார். பார்வை இல்லாதவர்களுக்கு, குருடர்களுக்கு பார்வையை கொடுத்தார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இப்படி அநேக அற்புதங்களை, அடையாளங்களை ஆண்டவராக இயேசு செய்து தன்னை ஒரு கிறிஸ்துவாக, மேசியாவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அநேக நேரங்களில் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினார், உபதேசம் பண்ணினார். ஆண்டவர் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு செல்லும் முன் சீஷர்களுக்கு சில அதிகாரங்களை கொடுத்தார். அப்போஸ்தலர்களுக்கு சில அதிகாரங்களை கொடுத்தார், சில கட்டளைகளை கொடுத்தார். அப்போஸ்தலர் 1 நாம் அதை வாசிக்கிறோம். நீங்க என்ன செய்யணும்? எருசலேமில் காத்திருக்கணும், பரிசுத்த ஆவியினால நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 1:8 சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து போனதோட இயேசுடைய ஊழியம் முடிவடையவில்லை. இயேசு ஜீவனோடு இருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சி என்ன தெரியுமா? இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியம் நிறைவேறுகிறது. இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியம் தொடருகிறது. ஹல்லேலூயா. இயேசுவை பிடிச்சி அடிச்சு சிலுவையில் அறைஞ்ச உடனே அங்கிருந்த வேத பாரகர்கள், ஜனத்தின் அதிபதிகள், சதுசேயர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் நினைச்சாங்க இதோட இயேசுடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிருச்சு. ஆனா கர்த்தர் சொன்னார் சீஷரிடத்தில், இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். என்னை விசுவாசிக்கிறவர்கள் இதிலும் பலத்தவைகளை செய்ய முடியும். சீஷர்களுக்கு கர்த்தர் பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை விடுதலையாக்கவும் அதிகாரம் கொடுத்திருந்தார், அபிஷேகம் கொடுத்திருந்தார். நல்ல கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு சீஷர்கள் மூலமாக முதலாவது செய்யப்பட்ட ஒரு அற்புதம் இந்த அப்போஸ்தலர் 3 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தியானிக்க போகிறோம். நீங்க இந்த அதிகாரம் முழுவதிலும் படிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க அற்புதம் அல்ல பெருசு. அற்புதத்தின் மூலமாய் ஜனங்கள் திரளாய் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு போதிக்கப்பட்ட உபதேசத்தினால், வசனத்தினால், இந்த அப்போஸ்தலர் 3 பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 2வது அதிகாரம் துவக்கத்தில் ஆண்டவராக இயேசு சொன்ன வாக்குத்தத்தம், பிதாவினால் அருளப்பட்ட வாக்குத்தத்தம், யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேல பலமாய் ஊற்றப்படுகிறார். அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். அவர்கள் பற்பல பாஷைகளை பேசுகிறார்கள். அது ஒரு பண்டிகை காலமாக இருந்ததுனால, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, இந்த அற்புதம் நடந்ததுனால எருசலேமில் இருந்த திரளான ஜனங்கள் இதை கேட்கிறாங்க, ஓடி வர்றாங்க. அங்க எல்லாரும் சிலர் சொல்றாங்க, இவர்கள் மது வெறி கொண்டு இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது, அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று தன்னுடைய முதல் பிரசங்கம் பண்றார். நான் கடந்த வருடம் பெந்தேகோஸ்தே நாளில் அந்த பிரசங்கத்தை குறித்து விவரித்து உங்களுக்கு காண்பித்தேன். முதல் பிரசங்கம் மாதிரி அங்க தெரியாது. பழைய ஏற்பாட்டில் யோவேல் தீர்க்கதரிசினால சொல்லப்பட்டது, தாவீதுனால சொல்லப்பட்டது, இவைகளை எல்லாம் எடுத்து விளக்கி காண்பிக்கிறார் பேதுரு. இந்த பிரசங்கத்தின் முடிவில் ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக வந்து கேட்கிறாங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? பேதுரு சொல்றாரு, மனம் திரும்புங்க. மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் பெறுங்க. பைபிள் சொல்லுது, அன்னைக்கு சபையில சேர்த்து கொள்ளப்பட்டவர்களுடைய இலக்கம் 3000 பேர். அல்லேலூயா. படிப்பறிவில்லாத பேதுருடைய பிரசங்கம், அந்த பிரசங்கம் இங்கேயும் தொடருது, 3வது அதிகாரத்திலையும் தொடருது, 4வது அதிகாரத்திலையும் தொடருது. பேதுருடைய முதல் பிரசங்கம் எருசலேமில் பெந்தேகோஸ்தே நாளில்
அங்கே பண்டிகை கொண்டாட வந்த மக்கள் நடுவில் இருந்தது. இரண்டாவது பிரசங்கம் தேவ ஆலயத்தில் இருக்கிறது. மூணாவது பிரசங்கம் 4வது அதிகாரத்தில் ஆலோசனை சங்கத்தில் ஜனத்தின் அதிபதி இடத்துல பிரதான ஆசாரியர் முன்னிலையில் வேத பாரகர் முன்னிலையில் வேதத்தை கற்றறிந்தவர்கள் முன்னிலையில் இருக்கு. கவனிங்க, பேதுருவை கர்த்தர் பயன்படுத்துறார். எங்க? எருசலேம்ல. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பிக்கிற காலம் அது. எருசலேமில் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். எந்த இடத்துல பேதுரு கர்த்தரை மறுதலிச்சாரோ அந்த இடத்துல கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று பிரசங்கம் பண்ற அளவுல பரிசுத்த ஆவியினால பேதுரு நிரப்பப்படுகிறார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அற்புதங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போவதில்லை. பேதுருடைய பிரசங்கத்தில் இருக்கிற கருப்பொருளை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கவனிங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அற்புதம் பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு டூல் தானே தவிர அற்புதம் அங்க மெஜாரிட்டி இல்லை, பெருசு இல்லை. நல்ல கவனிங்கள், சில நேரத்தில் நாம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு அற்புதம் நடந்தா போதும், என் வாழ்க்கையில் இந்த குறை மாறினா போதும். ஆண்டவர் நம்மை தேடி வந்த நோக்கம் அது அல்ல. நாம் குணப்பட வேண்டியது சரீரத்தில் மாத்திரமல்ல, நாம் குணப்பட வேண்டியது நம்முடைய ஆத்துமாவிலும் நம்முடைய ஆவியிலும். ஆமென். சரீரத்தை விட ஆவி ஆத்துமாவிலே ஏற பெற்றது. அநேக நேரத்தில் பிசாசு நம்முடைய கண்ணை மறைக்கிறான், சரீரத்தையே பார்க்க வைக்கிறான், உலக ஆசீர்வாதத்தை பார்க்க வைக்கிறான். அதனால தான் ஜனங்கள் அற்புதம் நடந்தா சர்ச்சுக்கு, அதிசயம் நடந்தா சர்ச்சுக்கு, மற்ற நேரங்களில் விடாய்த்து போய் சோர்ந்து போய் வீட்டுல. அப்படி அல்ல. நானும் நீங்களும் குணப்பட வேண்டிய இடம் ஆத்துமா. ஆத்துமாவில் பலப்படணும். இங்க ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டு பேதுரு மார்தட்டி கொண்டு பாத்தியா நானும் அற்புதத்தை செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு போக அல்ல. அது பெந்தைகோஸ்தே நாளா இருந்தாலும் சரி, இந்த அற்புதம் நடந்த இந்த இடமா இருந்தாலும் சரி, ஒன்னே ஒண்ணு, இந்த அப்போஸ்தலர் 3 அப்போஸ்தலர் 4 படிக்கும்போது இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு பெரிய அற்புதமாக இது மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அவர் நேரடியாக அற்புதம் செய்தார். இயேசு சீஷர்களிடத்தில் இந்த அதிகாரத்தை கொடுத்து அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி போன போது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த சீஷர்களுக்குள்ளாக இருந்து வெளிப்பட்டு எப்படி தெரியுமா அற்புதம் செய்கிறாங்க? இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்கிறார்கள். அவருடைய பெயரால் அற்புதம் செய்கிறார்கள். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இயேசு சரீர பிரகாரமாக பூமியில இல்ல, ஆனால் அவருடைய பெயர்ல அற்புதம் நடக்குது. அதுதான் தெய்வம், அதுதான் விலையேற பெற்ற கர்த்தருடைய நாமம். கவனிங்கள், முதல் 10 வசனத்துல, அப்போஸ்தலர் 3 முதல் 10 வசனத்துல அந்த அற்புதம் நடந்த நிகழ்வு சுருக்கமாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த அற்புதத்தை பற்றி சொன்ன விதம் அடுத்த அதிகாரங்களிலும் போகிறது. அதான் கவனிக்க வேண்டிய விஷயம். கவனிங்கள், ஜப வேளையாகிய 1வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஜப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்திற்கு போனார்கள். கவனிங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த போது அநேக சம்பவங்கள் நாம் வாசிக்கிறோம். அவர் தேவாலயத்திற்கு போனார். இயேசு குழந்தையாக இருக்கும்போது அவருடைய அந்த 8வது நாளில் தேவ ஆலயத்திற்கு கொண்டு போகப்பட்டார். 12வது வயதில் நியாய பிரமாணங்களை வாசிக்கும்படியாக இயேசு தேவ ஆலயத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் துவக்கத்தில் ஒரு முறை தேவ ஆலயத்தை இயேசு சுத்திகரித்தார் என்று பைபிள் பதிவு செய்கிறது. அதே போல கர்த்தருடைய நாமத்தால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவர் கழுதையின் மேலே ஏறி வந்து ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று புகழ் பாடி முடித்த பிறகு தேவ ஆலயத்தில் வந்து தேவ ஆலயத்தை சுத்திகரித்தார் என்று பைபிள் போதிக்கிறது. அப்போ இயேசு தேவ ஆலயத்திற்கு போவதை வழக்கமாய் கொண்டிருந்தார். சீஷர்கள் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு கூட தேவ ஆலயத்திற்கு போவதை வழக்கமாய் கொண்டிருந்தார்கள். அதைத்தான் இந்த வேத வசனம் பதிவு செய்கிறது. எதற்காக போகிறார்கள் என்றால் ஜெபிக்கிறதற்காக போகிறார்கள். குறிப்பாக தேவ ஆலயத்திற்கு யூதர்கள் எதற்காக போவார்கள் என்றால் பலி செலுத்துவதற்காக, ஜெபிக்கிறதற்காக போவார்கள். ஆனால் 9ஆம் மணி வேளையிலே பேதுருவும் யோவானும் பலி செலுத்த போகல, ஜெபிக்கிறதற்காக போகிறார்கள். அவங்களுக்கு தெரியும் நிரந்தரமான ஒரு பலி கல்வாரி சிலுவையிலே இயேசு செய்து முடித்து விட்டார். இனி நான் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த நாமத்தினால ஜெபிக்க வேண்டியது.
அந்த நாமத்தினால கேட்க வேண்டியது. இஸ்ரவேலர்கள் பலி செலுத்தினதற்கு பிறகு தூபமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பலி ஏறெடுக்கப்படும் போது கூட்டமாய் நின்று ஜெபம் பண்ணுவாங்க. பேதுரும் யோவானும் 9ஆம் மணி நேரம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 9ஆம் மணி நேரம்னா ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது யூதருடைய வழக்கம்படி 6 மணி வச்சுக்கோங்களேன். நம்முடைய டைம் படி 9ஆம் மணின்னா மதியானம் 3 மணி. நல்ல யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையை பலி செலுத்தப்பட்ட சிலுவையில் அறைந்த நேரம் இவர்கள் தேவ ஆலயத்துக்கு வராங்க. அப்பொழுது 2வது வசனம் சொல்லுது, தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தாயின் வயிற்றிலே இருந்தே சப்பானியா பிறக்குது இந்த பிள்ளை. அந்த மனுஷனுக்கு 40 வயசு இருந்ததுன்னு அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 40 வயதுள்ள ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வந்தார்கள். இயேசுடைய ஊழிய வாழ்க்கையில கூட ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு வீட்டில் இருக்கும்போது சுமந்து கொண்டு வந்து இயேசு இருந்த வீட்டில் கூரைகளை பிரித்து அவருக்கு முன்னால் கொண்டு வந்து இறக்குவாங்க. அந்த நேரத்தில் கூட இயேசு சொல்லுவார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இந்த அற்புதங்களை அதிசயங்களை இயேசு செய்த நாட்களில் நிச்சயமாகவே பேதுரும் யோவானும் இயேசுவோடு இருந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். சத்தமாய் சத்தமாய் சொல்லுங்கள் ஒரு அல்லேலூயா. இந்த பிறவி சப்பானியை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்கள் இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்துக்கு போகிற வாசல் என்ன தெரியுமா? அலங்கார வாசல். ஹல்லேலூயா. அலங்கார வாசல், அழகான வாசல். தேவாலயத்துக்கு வர வழி அழகான வாசல். ஆமென் சொல்லுங்க. சபைக்குள்ள பிரவேசிக்கிற வழி அழகான வாசல். ஹல்லேலூயா. அதுதான் நீதியின் வாசல், அதுதான் ரட்சிப்பின் வாசல். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உள்ளே வருவார்கள். ஆனா அலங்கார வாசல் வரையிலும் வருகிற அந்த முடவனால் தேவ ஆலயத்திற்குள் வர முடியவில்லை. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இந்த சம்பவத்தை நீங்க உன்னிப்பாய் கவனித்தீர்கள் என்றால், தாயின் வயிற்றிலிருந்தே இவன் முடவன் அப்படின்னா, நல்ல கவனிங்க, எந்த ஒரு மனிதனும் தாயின் வயிற்றிலிருந்து பாவியாகத்தான் பிறக்கிறான். இந்த முடவனால் நடக்க முடியாது. எந்த ஒரு பாவியும் தேவனோடு நடக்க முடியாது, தேவனோடு சஞ்சரிக்க முடியாது. இந்த முடவன் தேவ ஆலயத்திற்கு வெளியே இருக்கிறான். கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்படாத, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படாத எந்த ஒரு பாவியும் தேவ ஆலயத்திற்கு உள்ள வர முடியாது. நல்ல கவனியுங்கள். இந்த முடவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். இயேசுவை பற்றிய சரியாய் புரிதல் இல்லாத, தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத ஒரு பாவி அன்றென்றுள்ள தேவைக்காய் மனுஷனைத்தான் நாடி போவான். மனுஷனுடைய நிழலில் தான் வாழுவதற்கு பிரயாசப்படுவான். ஒவ்வொரு நாளும் உலகம்தான் என்ன திருப்திப்படுத்தணும், உலக ஆசீர்வாதம் தான் திருப்திப்படுத்தணும்னு சொல்லி உலக காரியங்களையே சார்ந்திருப்பான். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு முடவன் அலங்கார வாசலிலே இருங்கிறான். 3வது வசனம் சொல்லுது, தேவ ஆலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு என்ன கேட்கிறான்? பிச்சை கேட்கிறான். அவனுடைய வழக்கத்தின்படியே அவனுடைய பசியை ஆற்ற, அவனுடைய தேவையை ஆற்ற உலக காரியமான ஒரு காரியத்தை கேட்கிறான், பிச்சை கேட்கிறான். பைபிள் சொல்லுது 4வது வசனம், பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஒரு பார்வை. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு பிறவி குருடனை உற்று பார்த்தார், பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவனை உற்று பார்த்தார். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொன்ன பத்திமேயுடைய சத்தத்தை கேட்டு நின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே சிந்தை
பேதுருவுக்கும் யோவானுக்குள்ள இருக்குது. இவங்க கண்டும் காணாமலும் போகல. பிச்சை கேட்ட அந்த மனுஷனை உற்று பார்க்கிறார்கள், அவனை கவனிக்கிறாங்க, அவனுடைய நிலையை பார்க்கிறாங்க, அவனுடைய பொசிஷனை பார்க்கிறாங்க, அவன் என்ன தேவையோடு இருக்கிறான் அதை பார்க்கிறாங்க, எதை கேட்கிறான் அதை கேட்கிறாங்க. பைபிள் சொல்லுது 4வது வசனம், நோக்கி பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். 5வது வசனம், அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். இவர்கள் ஒரு பார்வையோடு பார்க்கிறாங்க, அவன் இன்னொரு பார்வையோடு பார்க்கிறான், ஏதாவது கிடைக்குமா. நல்ல கவனிங்க, தேவாலயத்துக்கு வரும்போது ஏதாவது கிடைக்குமா என்று அல்ல, இயேசுதான் என் தேவை, இயேசுதான் என் மகிழ்ச்சி, இயேசுடைய பிரசன்னத்துல நான் இருக்கணும், இயேசுடைய அபிஷேகத்துல நான் மூழ்கி இருக்கணும். அப்படிப்பட்ட நினைவோடு எதிர்பார்ப்போடு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. 6வது வசனம் சொல்லுது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்கிட்ட நீ எதிர்பார்க்கிறபடி இந்த உலக ஆசீர்வாதம் எல்லாம் இல்ல தம்பி. அண்ணனுக்குள்ள சாப்பாட்டுக்கு ஏதோ கிடைக்கும்னு கேட்கறியே, அதெல்லாம் என்கிட்ட கிடையாது. ஆனா எனக்கிட்ட அதை விட பெருசா ஒண்ணு இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, உலகத்தை விட பெருசா ஒண்ணு எனக்கிட்ட இருக்கு. எல்லாம் என்னங்க நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு விளங்குதா வேணாமா? நீங்க யாருன்னு நீங்க புரிந்து கொள்ளுங்க. முதல்ல உலகத்தில் இருப்பவனை விட நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு இயேசு கிட்டே வந்து சொன்னா, நீர் என்னை பணிந்து கொண்டால் நான் பார்க்கிற எல்லாத்தையும் உமக்கு தருவேன், இந்த அதிகாரம் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்ன, அப்பாலே போ சாத்தானே, தேவனை மாத்திரம் பணிந்து கொள்ள என்று பைபிள் சொல்லுதில்ல. ஓடி போனான் அவன். வார்த்தை கேட்டனும் ஓடி போயிட்டான். ஆமே, இன்னைக்கு உலகத்தில் என்ன கிடைக்கும், என்ன வேணாலும் செய்யலான்னு ஆராதனையில ஜனங்கள் காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல. உலகத்தில் என்ன கிடைக்கும், இயேசுவிடத்திலிருந்து நாம் எதை பெற்றுக் கொள்ளுகிறோம், அதான் ரொம்ப முக்கியம். நல்ல கவனிங்க, இங்க அவங்க சொல்றாங்க, எனக்கிட்ட நீ எதிர்பார்க்கிறது இல்ல, ஆனா எனக்கிட்ட வேற ஒன்று இருக்கு, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலதுகையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. 40 வருஷமா பலன் கொள்ளாத காலு, பலன் கொள்ளாத கரடு. ஆமென். அவன் காலு நேரே இருந்து அவன் பார்த்திருப்பானான்னு தெரியல. எல்லாரும் முடவன் முடவன் என்று சொல்லி அவமதிச்சிருப்பலாம். இவன் ஒரு சபிக்கப்பட்டவன், தாயின் வயிற்றிலே சப்பானியா பிறந்தான். இவனுடைய வாழ்க்கையே 4 பேர் இருந்தாதான் முடியும், 4 பேர் தூக்கிட்டு வந்தாதான் முடியும். குடும்பத்திற்கே பாரம், சமுதாயத்திற்கே பாரம். இந்த பிள்ளை எதுக்கு பிறந்திருச்சு அப்படின்னு சொல்லி பெற்றோருக்கு பாரம், குடும்பத்துக்கு பாரம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு நொடி பொழுதுல நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் விடுதலை கொடுத்தது. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த சம்பவம் எதை குறிக்கிறது என்றால், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரத்திற்கு ஏறி போன உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவருடைய நாமத்தில் இன்றைக்கும் வல்லமை இருக்கிறது. அவருடைய நாமத்தில் இன்றைக்கும் அற்புதம் நடக்கும். எங்க கிட்ட உலகம் எதிர்பார்க்கிற காரியம் இல்லாம இருக்கலாம், ஆனா அதை விட மேலான ஒண்ணு இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊருக்கு பேரை சொல்லியே சொல்றாங்க அவருடைய நாமத்தை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நாசரேத்தூரில் அவர் வளர்க்கப்பட்டதனால நசரேயன் எனப்பட்டார் என்று பைபிள் சொல்லுது. ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க, வேற ஏதோ ஒரு இயேசு நீ நினைச்சிடக்கூடாது, ஏதோ நான் உச்சரிக்கிறேன் நினைச்சிடக்கூடாது. அழகா சொல்றாங்க, நீங்க சிலுவையில் அறைஞ்ச, நீங்க புறக்கணிச்ச, நீங்க பிலாத்துவிடத்துல ஒப்பு கொடுத்த, சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட. அதே அதிகாரம், இயேசுவிடத்தில் இருந்த அதிகாரம்
இயேசு அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட என்று சொன்னார். பேதுரு அதையே சொல்றாரு. அவரு சரீர பிரகாரமா என் மாம்ச கண்ணு பார்க்க என் பக்கத்தில் இல்லைன்னாலும் அந்த நாமத்தை உச்சரிக்கிற அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறார். அந்த நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. உடனே உடனே அவன் கால்கள் பலனடைந்தது, கரடுகள் பலனடைந்தது. பைபிள் சொல்லுது 8வது வசனம், அவன் குதித்து எழுந்து நின்று. அதுவரை அவன் நின்றுப்பானா யோசிச்சு பாருங்க, குதிச்சிருப்பானா யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமம் செய்கிற அற்புதம், ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வில் இயேசுடைய நாமம் செய்கிற அற்புதங்கள், செயல்களை நான் பேசுறேன். நான் பிரசங்கிக்கிற இயேசு ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்து நல்லா வாழ்ந்தாரு, நல்லா செஞ்சாரு, நல்லா மரித்து போனார் என்கிற ஒரு புனிதர் அல்ல. அவர் தெய்வம். அவருடைய நாமத்தில் இன்றைக்கும் அற்புதம் நடக்கிறது. ஹalleluya. என் இயேசு ஜீவிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அந்த நாமத்தில் எழுந்து நட. அவன் குதித்தானா, குதிச்சு நின்று. பைபிள் சொல்லுது திரும்பவும் நடந்து குதித்து செக் பண்ணியிருப்பான் போல இருக்கு. ஏதோ நடந்தது உண்மைதானா, என் காலில் பலன் வந்தது உண்மைதானா, திரும்பவும் குதிக்கிறான், திரும்பவும் நடக்கிறான். தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவ ஆலயத்திற்குள் முதல் முறையா பிரவேசிக்கிறான். ஒரு மனுஷனை இயேசுவின் நாமம் முதல் முறையா தேவ ஆலயத்திற்கு உள்ள கொண்டு வருது. கை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை வருஷமா அலங்கார வாசல்ல இருந்து பிச்சை கேட்டுட்டு இருந்தான்னு தெரியல, ஆனா இயேசுவின் நாமத்தினால அவன் தேவ ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை பெற்றான். நாமளும் ஒரு நாள் முடவர்களாக இருந்தோம், தேவனோடு நடக்க முடியாதவர்களாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம், தேவ ஆலயத்திற்கு புறம்பா இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம். நம்மை தேடி ஒருவர் வந்தார். அவர்தான் இயேசு. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் தேடி வந்து என்னை எழுப்பி விட்டார். பாவத்திலே புதைந்து கிடந்த, அழுக்கில கிடந்த என்னை கரம் பிடித்து தூக்கி விட்டார். குனிந்து தூக்கினார். ஹalleluya. என்னை தேடி பரலோகத்திலிருந்து என்னை தேடி இந்த பூமிக்கு வந்தார். நான் பர்சனலா நம்புறேன், என்ன தேடி தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? என் மேல் நினைவா இயேசு இந்த பூமிக்கு வந்தார். வந்து என் கையை பிடிச்சு உளையான சேற்றில கடந்த என்ன தூக்கி எடுத்தார். குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தா பெரியவனாக்கி நீரே. அவருடைய கிருபை பாருங்க, அவருடைய கிருபை என் கையை பிடிச்சது. சப்பானியா இருந்து ஏதாவது கிடைக்குமா? உலகத்தோடு உலகமா நம்ம வாழ்ந்து மரித்திருக்க வேண்டிய நம்ம, வாழ்நாள் முழுவதும் சப்பானியா கிடக்க வேண்டிய நம்மளை அவர் தேடி வந்து நம்ம கையை பிடிச்சு தூக்கி, வா தேவ பிரசன்னத்துக்குள்ள வா, தேவ மகிமைக்குள்ள வா, என்னை ஆராதிக்கிற பாக்கியத்தை உனக்கு தரேன், உன் பிள்ளையாவே நான் உன்னை மாற்றேன். பைபிள் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, எந்த அதிகாரத்தில் வந்திருக்கிறீங்க? இயேசு கொடுத்த அதிகாரத்தில், அவருடைய நாமத்தில். சும்மா வர முடியாது. தேவ பிரசன்னம் விளையாட்டு காரியம் இல்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் அவரை ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இங்க இருக்கிறோம்.
நாம யாரோ யாரோ இல்ல, இது அப்பா வீடு. நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள். இந்த தேவ ஆலயத்திற்குள்ள வருகிற பாக்கியம் அவருடைய நாமம் நமக்கு கொடுத்தது. என் இயேசுவை நான் மாம்ச கண்ணுல பார்க்கல, ஆனா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தேன். அவர் எனக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். என்னை சேர்க்க மறுபடியும் வருவார். என் பாவங்களை அவர் மன்னிக்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார் என்கிற விசுவாசத்தினால நான் தேவ நீதியை பெற்று இந்த இடத்துல வந்திருக்கிறேன். என் சுய நீதியினால் இந்த ஆலயத்திற்குள்ள வர முடியாது, தேவ பிரசன்னத்துல வர முடியாது. அந்த முடவனை பார்த்து அவங்க சொன்னாங்க, நீ எதிர்பார்க்கிற மாதிரி எங்க கிட்ட இல்ல, ஆனா உனக்கு தேவ நீதியை தருகிற, உன்னை பரிசுத்தப்படுத்துகிற, உன்னை பாதுகாக்கிற, பிறவியிலேயே இருந்தவன் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரமுடைய இயேசுவின் நாமத்தில் நீ நட. அந்த இயேசுவின் நாமத்தில் உள்ளவா, இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ஆராதி. நம்ம ஜெபித்து முடிக்கும் போது எப்படி சொல்றோம்? இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்றோம். பரலோகத்தில் அவரை தவிர நமக்கு வேற யாரும் இல்லை, இந்த பூமியில அவரை அன்றி வேற யாரும் இல்லை. அந்த நாமத்தில் அவன் எழுந்து, அந்த நாமத்தில் அவன் குதித்து, அந்த நாமத்தில் நடந்து தேவனை துதித்து கொண்டு, கவனிக்கிறீங்களா? அது வரைக்கும் கர்த்தர் அவன் துதிச்சானா ஆராதிச்சானான்னு தெரியல. இயேசுவின் நாமத்தினால தான் நம்ம கர்த்தரை துதிக்க முடியும், கர்த்தர் ஆராதிக்க முடியும். துதித்து அவர்களுடனே கூட தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் அவன் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதை, கர்த்தரை துதிக்கிறதை, கர்த்தருக்காக நடக்கிறதை, கர்த்தருக்காக வாழுகிறதை, கர்த்தருக்காக ஓடுகிறதை, பிரயாசப்படுகிறதை உலக ஜனங்கள் பார்த்தா அவங்களுக்கு பிரமிப்பு வந்துரு. இந்த பாவியா ரட்சிக்கப்பட்டான், இந்த பாவியா ஊழியம் செய்யறான், இந்த பாவியா கர்த்தர் ஆராதிக்கிறான். ஒரு மனுஷனுடைய தலையெழுத்தையே மாற்றுவது இயேசு கிறிஸ்துடைய நாமம். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துடைய நாமம் அது மேலான நாமம். இப்படி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. கைகளை தட்டி வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே, வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. சபையார் சேர்ந்து இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் இயேசுவின் நாமமே அது மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானுக்கிட்டே பொன்னும் வெள்ளியும் இல்லாம இருக்கலாம், எந்த நாமம் தெரியுமா உள்ள இருந்துருச்சு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள நாமம் இயேசு என்ற நாமம். உங்களுக்குள்ள
உலக ஆசீர்வாதம் பெருசா இல்லாம இருக்கிறோம் பிரதர், சோர்ந்து போகாதீங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள இயேசு என்ற நாமம் இருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அந்த நாமத்துல தான், அவருடைய வார்த்தையில தான் உலகங்கள் உருவாக்கப்பட்டது. யோவான் 1 வாசிக்கிறோம், சகலமும் அவர் மூலமாய் உருவானது, அவரை கொண்டு உருவானது, அவருக்காக உருவாக்கப்பட்டது. வார்த்தையானவர் இயேசு என்ற நாமத்தை உடையவர். ஹalleluya. இயேசு என்றாலே ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர். இயேசு என்ற பெயருடைய அர்த்தமே அதுதான். தேவ ஆலயத்துக்குள்ள, தேவ பிரசன்னத்துக்குள்ள ஒரு மனுஷன் வரணும்னா இயேசு வேணும். பரலோகத்துக்கு போகணும்னா இயேசு வேணும். இயேசு சொன்னார், நானே வாசல். நீ அலங்கார வாசலுக்குள்ள பிரவேசிக்கணும்னா இயேசு என்ற நாமம் தான். அந்த வாசல் வழியா தான் தேவ பிரசன்னத்துக்குள்ள வர முடியும், கர்த்தரை ஆராதிக்க முடியும், தேவ சமூகத்தில் பரலோகத்தில் போக முடியும். ஹalleluya. வானம் பூமி யாவற்றையும் உண்டாக்கின சிருஷ்டிப்பின் நாமம் இயேசுவின் நாமம். அதனால தான் முடங்கி கிடந்த காலு இயேசுவின் நாமத்தை உச்சரித்த உடனே பலன் கொள்ளுது. உங்க வாழ்க்கையில உங்க உறுப்புகள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா இயேசுவின் நாமத்தினால் அவைகள் பலனடையும். ஏன்னா சாதாரண நாமம் அல்ல, சிருஷ்டிப்பின் நாமம், உருவாக்குகிற நாமம். இதை உணர்ந்து பேசி பாருங்க, இயேசுவின் நாமத்தை உச்சரித்து பாருங்க. நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற நாமம் இயேசு இயேசு, ஆனா உணர்ந்து சொல்லணும், அதில் இருக்கிற வல்லமை உணர்ந்து சொல்லணும். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அதை பேசுகிற அதிகாரத்தை. ஹalleluya. எல்லாரும் பிரமித்தார்கள். இங்க இருந்து தான் மெசேஜே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வாரம் தான் தொடரும்னு நினைக்கிறேன். முகவுரையா மட்டும் பேசிடுறேன். நல்ல கவனிங்க. 2வது அதிகாரத்தில் பேதுருடைய பிரசங்கத்திற்கு ஒரு அஸ்திபாரம் போட்டது பெந்தேகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட கர்த்தருடைய ஆவியானவரால் உருவாக்கப்பட்ட அடையாளங்கள். கர்த்தருடைய ஆவியானவரால் உருவாக்கப்பட்ட அடையாளங்கள். பற்பல பாஷைகளை பேசினாங்க, அக்னிமயன நாவுகள் அவங்க மேல வந்ததை பார்த்தாங்க ஜனங்கள், சத்தம் வந்துருச்சு. இது ஒரு அடையாளம், பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்டதற்கான அடையாளம். அதை பார்த்த உடனே திரளான ஜனங்கள் கூடினாங்க. இங்க இயேசுவின் நாமத்தினால ஒரு மனுஷன் பிறவியிலேயே 40 வருஷம் ஆயிருச்சு, அவனுக்கு வயசு 40, பெரியவன். அவன் எழுந்து நடந்து குதிச்சு தேவாலயத்தில் வந்து கர்த்தரை துதிக்கிறான். அது வரைக்கும் புலம்ப சத்தம் தான் அவன் வாயில வந்தது. ஏதாவது தருவீங்களா தருவீங்களா தரமாட்டீங்களா? பிச்சை எடுக்கிறவன் என்னைக்காவது சந்தோஷமா இருந்திருக்க யோசிச்சு பாருங்க. நம்ம பார்க்குற பிச்சைக்காரன், அவன் வந்து நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படின்னு ஏதாவது சொன்னால் நம்மளை சாபம் போட்டுட்டு தான் போவான். சில நேரத்தில் நம்மளால் முடிஞ்ச சில உதவிகளை செய்யும்போது இவ்வளோதானே உனக்கு தர முடியும். சில பிச்சைக்காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காசு கம்மியாக கொடுத்தா தூக்கி வீசிட்டே போயிடுவாங்க. இவன் நிலை எப்படின்னு நமக்கு தெரியலை, ஆனால் இப்போ இவன் நிலை மாறி இருக்கு. இவன் கர்த்தரை ஆராதிக்கிறவனை மாறிட்டான். இவன் வாயிலிருந்து புலம்பல் வரல, துதி வருது. இதை பார்த்து பிரமிக்கிறாங்க. இங்க பேதுரு பிரசங்கம் பண்ணுகிற சூழல் அது. இந்த பயங்கரமான அற்புதத்தை பார்த்த உடனே வேதம் சொல்லுகிறது, 11வது வசனம், குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டு இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்தில் அவரிடத்தில் ஓடி வந்தார்கள். எல்லாரும் பிரமிப்போட இவ ஓடி வர்றாங்க. நல்லா கவனிங்க. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் சபை பெந்தேகோஸ்தே நாளில் உருவாக்கப்படுது. 3000 பேர் சேர்க்கப்பட்டாங்க. அப்போ டோட்டலாக 3120 ஆச்சு. ஏற்கனவே 120 பேர் சீஷர்கள் இயேசுவிடத்தில் இயேசு சொன்ன கட்டளையின்படி பெந்தேகோஸ்தே நாளில் கூடி இருக்கிறாங்க. அப்போ 3000 ஆட் ஆகுது. 3120 பேர் அங்கம் வைத்த சபை. இப்போ வேறு ஜனங்கள் பேதுருவும் யோவான் மூலமாய் செய்யப்பட்ட இந்த அற்புதத்தை பார்த்து திரளாய் பிரமித்து அவங்கள சேர்ந்து நெருங்கி வந்து நிற்கிறாங்க. அவர்களை பற்றி கொண்டிருக்கையில்
அவரிடத்தில் வந்தார்கள். 12வது வசனம், பேதுரு அதை கண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. பேதுரு ஜனங்கள் எல்லாரும் ஓடி வரதை கண்டு பயன்படுத்துறார் அந்த தருணத்தை. நல்ல கவனிங்க, இயேசுடைய வார்த்தைகளை சொல்ல, சுவிசேஷத்தை சொல்ல ஒவ்வொரு தருணங்களும் நமக்கு கொடுக்கப்படும் போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் சில மனிதர்களை நம்மிடத்துல கொண்டு வராருன்னா, சில ஜனங்களை நம்மிடத்துல பேச வைக்கிறாருன்னா, சில மனிதர்களை நம்மிடத்துல பழக வைக்கிறார்கள்னா, சந்தோஷமா ஏதோ உலக காரியத்தை சும்மா பேசிட்டு நேரத்தை கடத்தல்ல, இயேசுவை பத்தி பேச. எத்தனை பேர் நான் சொல்ற விளங்குது? மணிக்கணக்கில் பேசுகிற உங்க தோழன் கிட்ட, உங்க தோழி கிட்ட இயேசுவை பத்தி ஒரு நிமிஷமாவது பேசி இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. பேதுரு அந்த சம்பவத்தை, அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து எல்லாரும் ஓடி வந்த உடனே பேதுரு எப்படி செய்யலன்னு பாத்தீங்களா? நாங்க அற்புதத்தை செஞ்சிட்டோம், பாத்தீங்களா? நாங்க அதிசயத்தை செஞ்சிட்டோம், பாத்தீங்களா? இவன் எழும்பி நடக்கிறான், எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை காட்டல. அந்த சம்பவத்தை பயன்படுத்தி அங்க நடந்த அற்புதத்தை பிரபலப்படுத்தல, பெருசா பேசல. நல்ல கவனிக்கணும் ஆண்டுடைய வார்த்தைய. கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள் என்ன செய்வார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பார்கள், வசனத்தை போதிப்பாங்க. 2வது அதிகாரத்தில் பேதுரு செஞ்ச பிரசங்கத்தை எல்லாம் கேட்டா, எப்பா எப்படிங்க ஒரு கல்லாத ஒரு மனுஷன், ஒரு மீனவன் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வசனத்தை எல்லாம் எடுத்து அதை விளக்கி காண்பிக்கிறான். ஜனங்களுடைய இருதயம் குத்தப்படுது. அது பேதுரு இல்ல, பேசினது ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் பேசுறார். பேதுரு ஒரு இடத்துல இயேசு கேட்கிறாரு சீஷர்களை பார்த்து, நீங்க என்ன சொல்றீங்க? ஜனங்கள் என்ன சொல்றாங்க? சீஷர்கள் சொல்றாங்க, ஜனங்கள் உம்மை தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, யோவான் தான் திரும்ப வந்துட்டாருன்னு சொல்றாங்க, எல்லாமும் சொல்றாங்க. ஆண்டவருக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பேதுரு சொன்னாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுவாரு, பேதுருவே, மாம்சம் உனக்கு இதை வெளிப்படுத்தல. நல்ல கவனிங்க, இயேசுவை இரட்சகர் என்று மாம்சம் வெளிப்படுத்தாது, பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், பிதாவுடைய ஆவி உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல தான் சீமோன் என்று இருந்த அவன் பேரே கர்த்தர் மாத்துவார். கேபா, நீ பேதுருவா இருக்கிறாய் என்று சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ ஒரு கல், கூழாங்கல். கோலியாத்துடைய மண்டைய பொளந்ததே ஒரு கல். தாவீதுடைய கையில இருந்த அந்த 5 கல்லுல ஒண்ணு கூழாங்கல். அதே போல ஒன்ன நான் பயன்படுத்த போறேன், பிசாசுடைய தலைய வீழ்த்துறதுக்கு, பிசாசுடைய கிரியை அழிக்கிறதுக்கு. அன்றைக்கு தாவீதுடைய கையில அந்த கூழாங்கல் இருந்தது. இன்னைக்கு தாவீதின் குமாரனாகிய இயேசுவாகிய என் கையில பேதுருவே, நீ கூழாங்கல்லா இருக்க போற. அதான் ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ஒரே அடி. விளங்குது உங்களுக்கு? பேதுருடைய சாமர்த்தியம் அல்ல, சீமோனுடைய சாமர்த்தியம் அல்ல. அவன் பேரு சீமோன், அவன் பேரை கர்த்தர் மாத்திர, நீ பேதுருவா இருக்கிறாய். அதுக்கு பிறகு அவங்க சொல்லும் போதெல்லாம் பேதுரு பேதுரு பேதுருன்னு தான் வருது. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு பேரை மாத்திட்டாருன்னா அதுதான் நிரந்தரமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் கையில் இருக்கிற கூழாங்கல், கர்த்தருடைய கையில் இருக்கிற கூழாங்கல்லாம் நம்ம மாறிடணும். நல்ல கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் நல்லா விளங்கணும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன பேசுறாரு? இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது. அவங்க இன்டென்ஷன் அவங்களுக்கு நல்லா விளங்குது. ஓ, பெருசா அற்புதம் செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு ஜனங்கள் கூடி வரும்போது பாருங்க, இந்த பாஸ்டர், இந்த ஊழியக்காரர் அங்க போனா இங்க போனா, ஜனங்களுடைய கண் யாரை பார்க்குது தெரியுமா? ஊழியக்காரங்களை பார்க்குது, அற்புதம் செய்யற அந்த கரத்தை பார்க்குது. ஆனா யார் மூலமா எப்படி செய்யறாங்கிறத பார்க்கறது இல்ல. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமைய கனத்தை ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கறாங்க. பேதுரு தெளிவா அதை புரிந்து கொண்டு சொல்றாரு, எங்க சுய சக்தியினாலவா, என் சுய சித்தத்தினாலவா இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? பிரசங்கம் தொடங்க முன்ன பாத்தியலா,
யோசிச்சு பாருங்க, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் தொடங்கல. பேதுரு தன்னை தாழ்த்துகிறான். எங்க பலத்தினால் இதை செய்யல. நான் யார் தெரியுமா? ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படாத, ஒரு வேலைக்கு ஆகாத ஒரு சாதாரண மீன். என்ன பார்த்த அன்னைக்கு கர்த்தர் சொன்னாரு, உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் பேதுருவே, அவனை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். நான் யோசிக்கிறேன், பேதுருடைய பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே நிச்சயமா பேதுரு அழுதிருப்பார். இந்த சம்பவத்தை நினைச்சு பார்ப்பார். ஒரு மீன் கூட பிடிக்க திராணி இல்லாத என்ன தேவனுக்காக 3000 பேரை கொண்டு வர பயன்படுத்தினாரே. அந்த தேவ நாமத்தை அழுகையோடு மகிமைப்படுத்தி இருப்பார், கண்ணீரோடு மகிமைப்படுத்தி இருப்பார். ஒரு சிலருக்கு தான் நான் சொல்ற மெசேஜ் விளங்குதுன்னு நினைக்கிறேன். உலகத்தால ஒண்ணுமே செய்ய முடியாது என்று ஒதுக்கப்பட்ட உங்களை தேவனுடைய ராஜ்யம் மகிமைக்கென்று கர்த்தர் பயன்படுத்தும் போது இந்த உலகம் உங்களை பார்த்து பிரமிக்கும். இந்த உலக கண்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும். அதை யாரும் இந்த பேதுரு தான் சொல்றாரு. ஐயோ, என் சுய சக்தியினால நான் இதை செஞ்சேன்னா ஒண்ணு கூட நடந்திருக்காது. என் சுய பலத்தினால நாங்க இதை பண்ணணும்னு எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? 13வது வசனம், இதை செஞ்சது யாருன்னு விளக்குறதுக்கு பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பிரசங்கம் இதோட முடியுது. அடுத்த வாரம் தொடரும். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நம்ம பலத்தினால் அல்ல, நம்ம சாமர்த்தியத்தினால் அல்ல, நம்முடைய திராணியினால் அல்ல, எல்லாருடைய கிருபையே என்று சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பிறவி குருடன், பிறவி சப்பானி, அவன் நடந்தது மேசியாவுடைய ஆட்சி. அதற்கு ஒரு முன்னடையாளமா இருக்குது. பிறவி குருடர்கள் பார்க்கிறாங்கனாலே அது மேசியாவால தான் முடியும். அதை கர்த்தர் செஞ்சார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 35:5-6 வசனங்களில், அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவிண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான். எப்படி மானை போல்? இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணனான்? குதித்தான். இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது. மானை போல் குதிப்பான். ஊமையன் நாவும் கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். மேசியாவுடைய அரசாட்சிக்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை செஞ்சு பிரமித்து பார்த்த ஜனங்களுக்கு முன்பாக பேதுரு சொல்றாரு, என் சுயத்தினால் அல்ல, எங்க பலத்தினால் அல்ல, நாங்க அப்படி செய்யல, இயேசுவின் நாம வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின, கரங்களை உயர்த்தியே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறா. ஓ ஜீசஸ், இயேசு இயேசு, ஒன்றுமில்லாத நேரத்திலெல்லாம் என்னை
என்னை உதவி செய்த கிருபை இது, உயர்த்தி வைத்த கிருபையே ஒன்றுமில்லாத நேரத்திலெல்லாம். அதுதான் இயேசுவின் நாமம் என்னை உயர்த்தி. அலங்கார வாசல்ல வெளியில கிடந்த என்ன தூக்கி நீரே கிருபையே. எங்க சுய சித்தத்தினால் அல்ல ஆண்டவரே, எங்க சுய சாமர்த்தியத்தினால் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உங்க கிருபைதான். கிருபையே இயேசுவே, இயேசுவே மாறாத நல்ல இயேசுவே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே கிருபையே கிருபையே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், அந்த இயேசுவின் நாமம் மாறாத நல்ல கிருபையே. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆதலால் யாக்கோபுடைய புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகி போகவில்லை, அவருடைய கிருபையினால் நிற்கிறோம். கிருபையே சொல்லுவோம், கிருபையே. அந்த இயேசுவின் நாமம் மாறாதது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. கிருபையே 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 கிருபையே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் மாறாதவர், அவருடைய நாமம் மாறாதது. அவருடைய நாமத்தினால நான் எழுந்து நடப்பேன், அவருடைய நாமத்தினால நான் குதிப்பேன், அவருடைய நாமத்தினால் நான் கர்த்தரை இன்னும் அதிகமாய் துதிப்பேன், அவருடைய பிரசன்னத்திற்கு உள்ள நான் போவேன். அவருடைய நாமமே என்னை ரட்சித்தது, அவருடைய நாமமே எனக்கு விடுதலை கொடுத்தது, அவருடைய நாமமே என்னை ஆரோக்கியப்படுத்தினது. அவருடைய நாமத்தினால் நான் இன்றும் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி வாயை திறந்து இயேசுவின் நாமத்தை உச்சரிங்க பார்க்கலாம். அதை சொல்ல 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 உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முடக்கான காரியங்கள், முடக்குவாதங்கள், பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் பாவம் உன்னை முடக்க முடியாது, சாபம் உன்னை முடக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட, இயேசுவின் நாமத்தில் நீ உயர்த்தப்படுவாய், இயேசுவின் நாமத்தில் நீ கர்த்தரை இன்னும் ஆராதிப்பாய். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. உம்முடைய நாமமே பெரியது ஆண்டவரே, உம்முடைய நாமமே உயர்ந்தது ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமமே பெரியது. இந்த நாமத்தில் தான் நமக்கு விடுதலை, இந்த நாமத்தில் தான் நமக்கு அற்புதம். ஜெப வேளையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஜெப வேளை அற்புதத்தின் வேளை, ஜெபிக்கிற நேரம் அற்புதத்தின் நேரம். சபையில ஜெப கூட்டம் நடத்தும் போது அதை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. விடுதலையின் மாலை ஜெபத்தை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஜெபிக்கிற நேரம் அற்புதத்தின் நேரம். ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்தில் இந்த அற்புதம் நடக்குது. நானும் நீங்களும் ஜெபிக்கிற வேளையில் அற்புதம் நடக்கும். ஏன் தெரியுமா? நம்ம சுய சித்தத்தினால சுய பலத்தினால ஜெபிக்கல. ஜெபத்தை முடிச்சு எழும்பும் போது ஒரு பெரிய நாமத்தை அறிக்கை பண்றோம். அந்த நாமத்துக்கு பேர் என்ன தெரியுமா? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம். ஜெபத்தை அசட்டை பண்ணிராதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. இயேசுவின் நாமம் நமக்கு விடுதலை தருகிறது. Thank you Spirit of God. தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு இந்த வார்த்தைகளை பேசணும்ப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்க ஜனங்கள் சபை நடுவில் மாத்திரமல்ல, தேசத்தின் நடுவிலும் உடைய நாமத்தை உயர்த்துறவங்களா இருக்கணும். தேசத்தின் நடுவில், ஊர்ல, அவங்க வாழுகிற இடங்களில் என் ஜனங்கள் மூலமா இயேசுவின் நாமம் உயர்த்தப்படணும் ஆண்டவரே. அன்றைக்கு பேதுருவையும் யோவானையும் பார்த்து ஜனங்கள் பிரமித்தது போல எங்கள் சபையில் வருகிற ஜனங்களை பார்த்து, அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை பார்த்து, அவருடைய நடக்கையை பார்த்து, இயேசுவின் நாமத்தை உயர்த்துறதை பார்த்து ஜனங்கள் பிரமிக்கணும் ஆண்டவரே.
அதன் மூலமாய் கர்த்தரை அவர்கள் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. உடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாக இன்னும் கிருபை தாங்கப்பா. வானிலும் பூமியிலும் மேலான நாமம் இயேசு என்ற நாமத்தில் இவைகளை எல்லாம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து செல்லுங்கள். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. அல்லேலூயா.